வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா பார்க்க போறோம். அதிலும் குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கான்பிடென்ட் கிடைச்சிருக்கு. அதுலயும் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு அதிகமான ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் எங்கிருந்து தொடங்குச்சோ இப்ப அடுத்த கட்டத்துக்கு, அதாவது மேசிவா 2-3 படிகள் அதிகமா எடுத்து வைக்கிற வேலைகளை இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க இந்திய ராணுவம். சோ இது மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமான தகவல்கள் வச்சிருக்க இந்த வீடியோல. சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள், சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு விட்டுருக்காரு. இனிமேல இந்தோனேஷியாவோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சோ இந்தோனேஷியாவும் அமெரிக்காவும் ஒரு பெரிய ஒரு ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. சோ இந்த ட்ரேட் டீல் மூலமா அவங்களுக்கு, அதுவும் இந்தோனேஷியா அவசர அவசரமா இன்னும் இந்த டாரிஃபை அதிகரிச்சு ஒருவேளை போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்திலேயே செஞ்சிருக்காங்க இந்த முக்கியமான ஒரு ஒப்பந்தங்களை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுல இந்தியா என்னதான் இருந்தாலும் அவசரமா போட்டிருந்தாலும் இப்ப இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சோ 8ஆம் தேதி கொடுத்த கெடுவை தாண்டி இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியா முக்கியமான கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல இந்தியா டிஃபென்ஸ் ரீதியான முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்தியா அமெரிக்கா கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் வெளியில வர தொடங்கி இருக்கு. அதுலயும் குறிப்பா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் இப்ப அட்டாச் பண்ண போறாங்க, பாகிஸ்தான் பார்டர்ல டிப்ளாய் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. சோ இது மட்டும் இல்ல, அமெரிக்கா கிட்ட ஜாவ்லின் மிசைல்ஸ் கோ ப்ரொடக்ஷன் மூலமா இந்தியால தயாரிக்கிற மாதிரி வேலைகளை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ரிக்வெஸ்ட் ஆஃப் லெட்டரை சப்மிட் பண்ணிருக்காங்க சொல்லப்படுது. இந்த ஜாவ்லின் மிசைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம அட்வான்ஸ்டான ஏடிஜிஎம் சொல்லலாம். ஒரு இந்த கைடட் மிசைல் சொல்லுவாங்க, ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், கையில இருந்தே ஏவக்கூடியது. சோ இது இப்ப இந்தியா ஜாவ்லின் மிசைல் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு மார்க்கெட் ஓபனா இருக்கனால எது சிறந்த விஷயமோ அந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இந்தியா கிட்ட இது கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அரௌண்ட் 68,000 மிசைல் ஷார்டேஜ் இருக்கு, 850 லான்ச்சஸ் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மிலான் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாவ்லின் மிசைல இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக பேச்சுவார்த்தைகள்ல இதுவரைக்கும் இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிஃபென்ஸ் பேக்ட்ஸ் உள்ள வரல. இந்த ஒப்பந்தங்கள் உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரம்ப் இன்னும் உக்கிரமா இந்தியா கிட்ட இருந்து டிமாண்ட் அதிகமா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியா ஒரு முக்கியமான திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் கண்டிப்பா அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் வைக்க போகுது. இந்தியா இப்ப 12,000 கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கக்கூடிய அல்ட்ரா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ஏர்கிராஃப்ட் பிராமர்ஸ் இந்தியா டெவலப் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த இண்டிஜினியஸ் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இந்தியன் ஏர்போர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறும். இது ஒருவேளை இது அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தாங்க. பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா இந்த ரீஜனல்ல ஒரு ரீஜனல் ஃபோர்ஸா நினைச்ச மாதிரி ஏஎம்சிஏ மாதிரி இல்லாம இந்தியா இப்ப போட்டிருக்க திட்டங்கள் அடிப்படையில ப்ரொடெக்ஷன், அதுவும் குறிப்பா அவங்க டார்கெட் 2032-35 காலகட்டத்துல இத கண்டிப்பா கொண்டு வந்துடும் நினைக்கிறாங்க. சோ ஒருவேளை கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் அப்படின்றது வெளியில வரும். ஆல்ரெடி இந்தியா நிறைய விரட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அமெரிக்கா, ரஷ்யா, தொடர்ந்து சீனா 3ஆவது இருந்தாலும் 4ஆவதா இந்தியா அந்த பிளேஸை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல
இப்ப இன்டர் கான்டினென்டல் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரூ பவர்ஃபுல்லான இந்த பாம்பர்ஸை இந்தியால கொண்டு வரணும், இண்டிஜினியஸா உருவாக்கணும், டெவலப் பண்ணும்ன்ற விஷயங்கள் உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சோ முதல்ல எதுக்கு இந்தியாவுக்கு இப்ப இந்த பாம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் எழலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப பல வருஷங்களா, அது டிகேட்ஸ் சொல்லணும். சோ இத்தனை ஆண்டு காலமா இந்தியா வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நம்பிதான் இருந்தாங்க. பாகிஸ்தானா இருக்கட்டும், சீனாவா இருக்கும், அவங்களோட ஃபைட்டர் பாம்பர்ஸ் டிட்டர் பண்றதுக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நம்பிதான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சைனாவோட PLA பயங்கர அட்வான்ஸ்டான H-20 ஸ்லீப் பாம்பர்ஸ்ல இருந்து எல்லாமே அட்வான்ஸ்டான விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இதுக்காக இந்தியா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். சோ இந்தியாவோட லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கணும், செகண்ட் ஸ்ட்ரைக் ஆப்ஷனுக்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ இதுக்காக தான் இப்ப இந்த பாம்பர்ஸ். இது மட்டும் இல்ல, இந்த அளவுக்கு ஒரு 12,000 கிலோமீட்டர் கிளாஸ் உள்ள ஒரு பாம்பர்ஸ் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு 4 அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதுலயும் அஷ்யூர்டா செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, நீ என்ன ஸ்ட்ரைக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா பாம்பர்ஸ் வச்சு கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலான பதில் ஸ்ட்ரைக்கு இது மிகப்பெரிய லெவல உதவும் சொல்றாங்க. குளோபல் பவர் ப்ரொஜெக்ஷன், ஒரு பாம்பர்ஸ் வச்சிருக்க ஒரு நாடு அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. சோ இதுவும் குளோபல் ஒரு பவர் ப்ரொஜெக்ஷனா இருக்கும் இந்தியாவுக்கு. கன்வென்ஷனல் பிரிசிஷன் ஸ்ட்ரைக், சோ கரெக்டா துல்லிய தாக்குதல், நினைச்ச நேரத்துக்கு மாறிட்டு உடனே துல்லியமா தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்றதா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அதாவது டெக்னாலஜிக்கலா அடுத்த ஒரு கிளாஸுக்கு கொண்டு போற விஷயங்கள் இதை அமைச்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் தெரிவிக்கிறாங்க. சோ என்டையரா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பாம்பர்ஸ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறும். இந்தியாவோட இந்த ரீஜனல் சூப்பர் பவருக்கான ஒரு வழி இது எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு டிஃபென்ஸ் ரீதியா அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ உங்களோட கருத்துக்கள் இதை பத்தி என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்டா சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக ஒப்பந்தங்கள் நம்ம டிஃபென்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி வர்த்தக ஒப்பந்தங்கள் இன்னும் இந்த இந்தோனேஷியாவை தொடர்ந்து கண்டிப்பா இந்தியா கூட போடுவோம் சொல்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இதுக்கான காரணம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டும் EV ப்ராடக்ட்ஸும் அவங்க இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி கொடுக்கிற மாதிரியான ஒரு சில வேலைகள் செய்யறாங்க. ஏற்கனவே நம்ம நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன், டெஸ்லா மோட்டார்ஸுக்கு 100% இம்போர்ட் டியூட்டி இந்தியா போடுறாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறாங்க. சில பேர் புரியாம பேசுறாங்க. அமெரிக்க நிறுவனங்களுக்கு 100% இம்போர்ட் டியூட்டி போட்டாதான் இந்திய நிறுவனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சோ 30 லட்ச ரூபாய் காரு அவன் 60 லட்ச ரூபாய் கொடுத்தாதான் அட்லீஸ்ட் 35 லட்ச ரூபாய் இந்திய காரை வாங்கணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். சோ இதனால இது இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு தான் பயன்படுத்த போறாங்க. இந்திய நிறுவனங்களுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அந்த காம்படிட்டிவ் பிரைஸுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு போட்டியை உருவாக்கி கூட இது கொடுக்கலாம் அப்படின்றதான் தோணுது. சோ இது ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதனால இப்ப இந்தியா இன்னும் முக்கியமான ஒப்பந்தம் ஒரு சில வாரங்கள்ல அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. சோ எந்த மாதிரி போட்டா பயன் அளிக்கும், எப்படி இந்தியா டீல் பண்ண போறாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மில்க் ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு டொமஸ்டிக் அட்வான்டேஜ், டொமஸ்டிக் தேவை அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற நிறுவனங்கள் அதை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இது முடிஞ்சிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ இதை நம்மளோட விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத மாதிரியான ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும், இப்போதைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட போற இந்த ஒப்பந்தம் சர்வதேச ஊடகங்கள் மிகப்பெரிய லெவல்ல, சாதாரணமா இல்ல, பெரிய லெவல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்தியாவும் செட் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரை விட அதிகமா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்ட்ரி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பார் பொழுது.
நினைச்ச நேரத்துல திடீர்னு கிளம்பி போறாரு. இப்ப கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கிளம்பி போயிருக்காரு. அர்ஜென்ட்டா அவர் ஒரு முக்கியமான டெலிகேட்ஸ், ரிசர்ச் டீம், இது பண்ணா இந்த லூப் ஹோல் இல்லாம நமக்கு தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. ஏற்கனவே இந்தியா ஆசிய நாடுகள் 10 நாடுகளோட FTA அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த போட்ட ஒரு வருஷத்திலேயே வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த FTA அக்ரிமெண்ட் ஆசிய நாடுகள் 10 நாடுகளோட தான் போடுறோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சைனா என்ன பண்றாங்க, அங்க இருந்து ரூட்டை மாத்தி இந்த நாடுகளுக்கு அமிச்சு இந்த நாடு மூலமா டம்ப் பண்றாங்க இந்தியால. சோ இந்த வேலைகளை நிறுத்துறதுக்காக இந்த ஒரு ஒப்பந்தங்களை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அவசரம் இல்லாம என்னதான் டெட்லைன் கொடுத்தாலும் எந்த ஒரு கவலையும் இல்லாம எப்படி நமக்கு தேவையோ அந்த மாதிரி ட்ரிம் பண்ற வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூரோப் மார்க்கெட்டை விட அமெரிக்கா மார்க்கெட் பெருசு. இந்தியா இந்த ஒப்பந்தங்கள் போட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆல்ரெடி நம்மளோட எக்ஸ்போர்ட் அமெரிக்காவோட கணிசமான உயர்வுல இருக்கு. சோ இது இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்களோட ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தது, நீங்க ஏதாவது டைரக்டா என்கிட்ட சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மறுபடியும் நன்றி. பாய். ஜெய் ஹிந்த்.